அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 20 வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி ஜூலை 16 அன்னைக்கு சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி 18ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரார். 28ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறது. ஸோ இது இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், கிரகங்களினுடைய நகர்வுகள், இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர். வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், ராகு இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக அப்படி பெயர்ச்சியாகிறது. ஸோ அப்போ அந்த பெயர்ச்சிகள் பலன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது. அது இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மேஷராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மேஷராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்க நல்ல ஒரு பராக்கிரமம் உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் முன்னின்ற ஒரு தோல்வி வந்தால் கூட உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க. அது மாதிரி இவங்க ஒரு குதிரை மாதிரி, ஒரு யானை கீழே விழுந்துன்னா உடனே எழுந்திருக்க முடியாது. ஆனால் குதிரை விழுந்துன்னா டக்குன்னு எழுந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்க எழுந்திருந்துருவாங்க. எல்லா விஷயங்களையும் சீக்கிரம் பண்ணணும், குயிக்காக பண்ணணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அவசரப்படுறது இருக்கு இல்லையா, அது மாதிரி முன்கோபியாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் அவசரப்படுறது இருக்கு இல்லையா, அதுவே இவங்களுக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும். அதனால் எப்போ அவசரப்படணும், எப்போ நிதானமாக இருக்கணும் அப்படின்னு இவங்க கற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்க வெளிப்படைத்தன்மையாக பேசுவாங்க. இவங்க பேசுகிறது சமயங்களில் ஒரு சில பேரை ஹர்ட் பண்ணிடலாம். அதனால் அதையும் இவங்க பார்த்துக்கணும். இது 2 தான் இவங்களுடைய பலம் பலவீனமாக இருக்கு. இதை பார்த்துட்டாலே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போகிறார். இந்த மாத கடைசியில் தான் போகிறாரு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் ராசி அதிபதி கேதுவோடு சேர்ந்துருக்கார் இல்லையா, அதனால மனசில் எல்லாத்த பற்றியும் ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கும். ஆக இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. பொதுவாக நீங்கள் தைரியமான ஆள் தான், எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்கிறவ தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கா மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2ஆவது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அது நல்ல, ஏன்னா 2, 7க்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலமாகவும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு
நீங்கள் வந்து கணவனாக இருந்தால் மனைவி மூலமாகவோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து வருமானத்துக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனாதிபதியில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 3வது வீட்டில் இருக்கார். ஸோ இவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு பணங்காசில் வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். வர வேண்டியது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். இது வந்து ஒய்ஃப் மூலமாக வர்றது வரும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நினச்சிருந்துருப்பீங்க. அது சம்மந்தமான பணங்காசு வர்றதில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அவர் வந்து சனி பகவான். அது மாதிரி லாபாதிபதியும் சனி பகவான். அவர் வந்து 12ல் இருக்கார். உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். இது வரைக்கும் இருந்ததுலேயே நீங்கள் வந்து வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் வேலையில் மாற்றங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார். ஆனால் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகிறார். அதனால் இந்த மாதத்தினுடைய பின்பகுதி கொஞ்சம் வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கிறதுக்கு, வேலை பளு அதிகமாக இருக்கிறதுக்கு, கூட வேலை பார்க்குறவங்களோட ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு, அவங்க மேலதிகாரிகள்னால ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அவர் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அவர் வேற குரு பார்வையில் இருக்கிறதுனால திடீர் பண வரவுகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதியான புதனும் வக்ரமாகிறார். அதனால் இந்த மாதத்தோட பின்பகுதியில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் எல்லார்ட்டையும் பேசும்போது வெளிப்படையாக பேசுவீங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அதனால் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்களுடைய விஷயங்களை எடுத்து உங்களுக்கே எகெயின்ஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பாதிபதி அங்கேயே இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் விலகி கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 12ல் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு. ஸோ அதனால் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வர்றதுக்கு, அது மாதிரி ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு, அது மாதிரி சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்ன்றதுனால செவ்வாய்க்கு அதிதேவதை வந்து முருகன். ஸோ முருகனை வந்து வணங்குறது, அதுவும் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்குறது, அதுவும் இந்த மாதத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்பாதி நல்லா இருக்குது, பின்பாதி கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போகிறோம். இப்போ இந்த ராசியில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இது வந்து இந்த ராசியில் ஒரு குழந்தையும் இருக்கும், ஒரு படிக்கிற பையனும் இருப்பாங்க, ஒரு இளைஞரும் இருப்பாங்க, ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அதனால் இது வந்து பொதுவான பலன்கள். இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு 30% வந்து கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே ஒத்து வரும். பாக்கி வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ வந்து அந்த தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு படிப்பு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சரியாக போகல, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்காக தான். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம்.
ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு, அதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறது எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாத பலன்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.